3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரே வருடத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தினுடைய தகவல்களை பார்த்த நீதிபதிகள் அரண்டு போயிருக்கிறார்கள். அஸ்ஸாமில் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய நபருடைய தலைமையில் பாஜக ஆட்சி அங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அஸ்ஸாம் என்றைக்குமே பதட்டமாகத்தான் இருந்திருக்கிறது இல்லையா? அங்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் சமூக நல்லிணக்கம் கூட இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு 2021 மட்டும் ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கும்போது 171 போலி என்கவுண்டர்கள் நடந்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இது தொடர்பான மனு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த மனுவை பார்த்த நீதிபதிகள் தான் அரண்டு போயிருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு உள்ளூர் கோர்ட்டில் ஒரு வழக்கு போச்சு. ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. சென்ற இடத்துல ஒரு நீதிபதிகள் பார்க்குறாங்க, ஒரே ஒரு வருடத்தில் மட்டும் 171 பேரை போலீஸ் போட்டு தள்ளியிருக்கிறாங்க. 171 நபர்களை போட்டு தள்ளியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக வகுத்திருக்கக்கூடிய விதிகள் எல்லாவற்றையும் மீறி இருக்கிறது ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய பாஜக அரசு. உங்களுக்கெல்லாம் மறந்துட முடியாது. அதாவது அரசு துறை சார்ந்த ஒரு புகைப்படக்காரர் அங்கே ஒரு போராட்டத்தில் இறந்து போன ஒரு மனிதரின் உடம்பின் மீது நின்று நடனமாடிய காட்சி உலகமே நடுங்கி போனது. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஹிமந்த பிஸ்வ சர்மாவினுடைய ஆட்சி காலத்தில் அஸ்ஸாமில் நடந்தது. இப்போ இங்கே இவ்வளவு போலி என்கவுண்டர் நடக்குது. போலி என்கவுண்டர் அப்படிங்கிறது அப்பாவிகளான மக்களை காவல்துறையினர் உதவியுடன் தங்களுடைய அரசுக்கு எதிரானவர்களை, தங்களை பிடிக்காதவர்களை போலி என்கவுண்டர்கள் மூலம் இல்லாமலாக்குவது. சுட்டுக் கொள்வதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்திருக்கிறார்கள்? குற்றவாளி என்றால் அதை நீதிமன்றத்திற்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணும். இதுதான் அரசனுடைய கடமை. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே அஸ்ஸாமிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தங்களுக்கு பிடிக்காதவர்களை குற்றவாளிகள் என்கிற முத்திரை குத்தி அவர்களை போலி என்கவுண்டர்கள் மூலம் கொலை செய்யக்கூடிய விஷயம் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது. அதுக்கு தான் நான் சொல்றேன் என்னன்னா, 2021 வருடத்தில் மட்டும் ஒரே வருடத்தில் 171 பேர் போலி என்கவுண்டர்கள் மூலம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கூடுதல். உத்தரப்பிரதேசத்தில் எண்ணிலடங்காத அளவிற்கு போலி என்கவுண்டர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் போராட்டத்தின் மீது விவசாயிகளை கொல்வதற்கு ஒரு பாஜகக்காரன் காரை ஏற்றி அந்த சம்பவம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக அயோத்தியில் ஒரு சாக்கடையிலிருந்து பெண்ணுடைய உடல் கண்டெடுக்கப்படுகிறது. சர்வசாதாரணமாக இதெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமா? பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இது மட்டுமா நடக்குது? நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நபர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருகிறார். ஒரு சாதாரணமான ஒருத்தன், ஒரு சங்கி, அவன் கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு அவனை சுட்டுக்கொள்கிறான். இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அந்த அளவிற்கு பதைபதைத்து போயிருக்கிறார்கள். அதனால தான் பாஜக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை அங்கே சந்தித்தது. உத்தரப்பிரதேசத்திலையும் அஸ்ஸாமிலையும் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் அப்படியே போங்க குஜராத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம். அதுவும் இன்றைக்கு உலக நாடுகள் உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. என்ன அப்படின்னா, 8000 அப்பாவி மக்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாஜக கிட்ட என்ன கேட்டால் சொல்லுவாங்க, இவெல்லாம் வந்தேரிகள் என்று சொல்ல, பங்களாதேஷிலிருந்து வந்தேறியவர்கள் அப்படின்னு. ஆனால் இவர்களிடம் இந்திய குடிமகன்களாக இருப்பதற்கான ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இப்படி பல்வேறு விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். இடிக்கப்பட்ட 8000 வீடுகளில் பெரும்பாலான வீடுகள் முஸ்லீம் மக்களுடைய வீடுகள். இது குஜராத்தில் நிகழ்ந்திருக்கு. அப்போ ஒரு பக்கம் நீங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இவர்களுக்கு பிடிக்காதவர்கள், வேண்டாதவர்கள் புல்டோசர்கள் மூலம் இடித்து தள்ளக்கூடியது இன்றைக்கு பற்றி படர்ந்து அது எல்லா மாநிலங்களிலும் தினசரி நிகழ்வாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எதிராக எல்லாம் ஏதாவது நடவடிக்கைகள் ஆளும் கட்சியினரால் எடுக்கப்படுகிறதா? பாஜகவால் எடுக்கப்படுகிறதா? இப்போ ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா, இந்த ஒரே வருடத்தில் மட்டும் அஸ்ஸாமில் 171 போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கு இல்லையா? அது எல்லாம் பொய் அப்படிங்கிறது விரைவில் நிரூபணமாகும் பட்சத்தில் ஹிமந்த பிஸ்வ சர்மா என்று சொல்லக்கூடிய பாஜக முதலமைச்சர் உடனடியாக மூட்டை முடிச்சுகளோட வெளியேற வேண்டியது தான். ஏற்கனவே ஹிமந்த பிஸ்வ சர்மா
ஏராளமான பணத்தை திருடியிருக்கிறான், மக்கள் பணத்தை திருடியிருக்கிறான், கொள்ளையடித்திருக்கிறான், ஊழல் செய்திருக்கிறான், மனைவியின் பெயரில் எல்லா சொத்தையும் மாற்றி வைத்திருக்கிறான்ங்கிற மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறான். இந்த நேரத்தில் அவனை தப்பிச்சுக்கிறதுக்கு இப்போ என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறான். நேற்றை கூட அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான், ரொம்ப விளையாடிட்டா பங்களாதேஷை நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக இன்றைக்குமே அமைதியாகத்தான் இருக்கும் இல்லையா? அமைதிக்கு பெயர் போன நாடு, அகிம்சை உதித்த நாடு இல்லையா? தேவையில்லாமல் நம்ம சண்டைக்கு போனதாக வரலாறே இல்லை. நம்ம எல்லாரையும் மதிக்கக்கூடிய நாடு. அதே மீறி நம்மளை தாக்கினா நம்ம திருப்பி பதிலடி கொடுத்துருக்குறோம். ஆனால் ஹிமந்த பிஸ்வ சர்மா மாதிரியான இந்த பாஜக காரர்கள் எல்லாம் இன்றைக்கு வீம்புக்குன்னே மற்றவர்களை வம்புக்கு இழுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இதெல்லாம் எந்த காலத்திலும் இந்தியா செய்ததல்ல. ஆனால் பிஜேபிக்காரன் என்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தனா பாருங்கள், பங்களாதேஷ் கிட்ட போயிட்டு அவன் இந்த மாதிரிலாம் பேசுகிறான். இது தேவையா? பாகிஸ்தானை மாதிரி நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது திட்டமிட்ட இவனுங்க எதெல்லாமோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கானுங்க, என்னெல்லாமோ பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. RSS 100வது வருஷத்தில் இருக்குது. இந்த வருஷத்தில் இவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் எப்போவுமே ஒரு பதட்டமாக இருக்குது. இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. அசாமில் வாழக்கூடிய மனிதர்களை பாருங்கள். அங்கே வந்து பிஜேபி எதிர்த்து யாராவது பேச முடியுமா? உத்தரப்பிரதேசத்தை ஏதாவது பேச முடியுமா? நம்ம எல்லாம் சொல்கிறோம், உத்தரப்பிரதேசம், அசாம், குஜராத்தில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய செய்திகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நமக்கு தெரிகிற செய்திகள்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ மணிப்பூரில், இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், கும்பமேளாவில் போய் பாதிக்கப்பட்டவனை கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போகிறான். எத்தனை பேரை கொண்டு போனான்னு இன்ன வரைக்கும் சொன்னாங்களா? கும்பமேளாவில் போய் செத்தான் இல்லையா? கூட்டம் நெரிசலில் போய் செத்தான் இல்லையா? இல்லை எத்தனை பேர் இன்னைக்கு யோகி சொல்கிறாரா? 60 கோடி பேர் போய் குளிச்சான்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் மர்மமாகவே இருக்கிறது. குஜராத்திலும், உத்தரப்பிரதேசத்திலும், மத்திய பிரதேசத்திலும், மகாராஷ்டிராவிலும், அசாமிலும், மணிப்பூரிலும் நடந்து கொண்டிருப்பவைகள் எல்லாமே மர்மமாக இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்திகள் உச்சநீதிமன்றத்தையே மிகப்பெரிய பதட்டத்துக்குள்ளாக்கி இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.